குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, துலா லக்னத்துக்கு சனி தசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். துலா லக்னத்துக்கெலாம் வந்து சனி பகவான் வந்து ராஜயோகாதிபதியாக வராரு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாகவும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வராரு. அப்படி வரும்போது அந்த தசையில் வந்து அவர் என்ன ஒரு மனிதனுக்கு தேவையோ அத்தனை சுகபோகங்களையும் கொடுத்துருவார் சனி பகவான். ஏன்னா இந்த லக்னாதிபதிக்கு துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிரனுக்கும் அவர் வந்து சனி பகவான் வந்து நட்பு கிரகமாக வராரு. அப்படி வரும்போது அந்த திசையில் வந்து பெருத்த யோக பாக்கியத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகபோகஸ்தானம், அழியாத சொத்துக்கு அதிபதி, கல்வி மேற்கல்வி, 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாகவும் வந்துடுறாரு. உயர்கல்வி படிக்க வேண்டிய இடமாவும் போயிடுது. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானமாக வந்துடுது. இப்படி 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரராக வரும்போது அவர் சனி தசை வந்து துலா லக்னக்காரருக்கெலாம் பெருத்த யோகத்தை தான் கொடுப்பாரு. அவர் வந்து லக்னத்திலேயே இருந்தார்னா என்ன பலனை கொடுப்பாரு அப்படின்னா, லக்னத்தில் அவர் உச்சம் பெறுகிறார். அப்போ லக்னத்திலேயே உச்சம் பெற்று அவருடைய தசையை நடத்தினார்னா அவர் ரெட்டிப்பு பலனை கொடுப்பாரு. ஏன்னா உச்ச சனி பகவான் வந்து நட்பு வீட்டில் இருக்கும்போது அதே லக்னாதிபதியும் லக்னத்திலேயே இருந்து சனி பகவானும் லக்னத்திலேயே இருந்தாங்கன்னா அது எந்த அளவில் யோகத்தை கொடுப்பாரு, எந்த அளவு கோடிக்கணக்கில் யோகத்தை கொடுத்துருவாரு. அந்த தசை முடியறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த வயசில் வந்து பிஸ்னஸ் பண்ணுற வயசில் இருந்தாங்கன்னா அந்த தசை வரும்போது பிஸ்னஸில் பெரிய லெவலில் கொண்டு போயிடும். அல்லது படிப்பு வயசில் இருந்து அந்த தசையை நடத்துனாங்கன்னா படிப்பில் வந்து பெரிய லெவலில் கொண்டுட்டு போயிடும். இந்த மாதிரி வந்து அந்த தசாநாதன் நடக்கும்போது என்ன வயசில் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்தந்த வயசில் என்ன தேவையோ அந்த சுகபோகங்கள் அனைத்தையும் கொடுத்துருவாரு. அந்த வயசில் இருக்கும்போது இந்த லக்னத்தில் வந்து சனி பகவான் இருந்தாருன்னா அந்த மாதிரி கொடுத்துருவாரு. அதே 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானமாக போயிடுது. அப்போ அந்த 2ஆம் இடத்துல இருந்தாருனாலும் அந்த தனத்தை கொடுத்தே தான் தீர்வார். ஏன்னா சனி பகவான் தான் யோகாதிபதியாக வந்துடுறாரு இல்லையா. 2ஆம் இடங்கிறது கொஞ்சம் குடும்பத்தை கொடுக்கறது மட்டும் தாமதப்படுத்துவார். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காந்தாருன்னா செவ்வாய் வீடாகவும் வருது 2ஆம் இடம். அப்போ அந்த குடும்பத்தை கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்துவார். சனி பகவான் வந்து மந்தகாரகன்னு சொல்கிறது. அவர் 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா அந்த குடும்பம் அமையிற வயசில் அந்த திசை வந்துச்சுன்னா தாமதப்படுத்தி லேட் பண்ணுவார். மற்றபடி வந்து வசதி வாய்ப்புகள், காசு, பணம் எல்லாமே எல்லா சுகபோகங்களும் கொடுத்துருவாரு. ஒன்றும் குறைவில்லா வாழ்க்கையாக தான் இருக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா 3ஆம் இடத்துல இருந்தால் 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், சகோதரி ஸ்தானமாக வருது. அதுவும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சகோதரர் கொடுப்பாரு. சகோதரர் கொடுத்தாலும் சகோதரருக்கு உண்டான வசதி வாய்ப்புகளையும் கொடுத்துருவாரு. உங்களுக்கும் புகழ், கீர்த்தி இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யும் தொழிலில் புகழ் அடையக்கூடிய அளவுக்கு இந்த 3ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் வந்து கொடுத்துருவாரு. அதே 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா 4ஆம் இடம் ஆட்சி வீடு அவருக்கு. மகர வீடாக வருது. 4ஆம் இடம் அதிபதியாகவும் வராரு. அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான அழியாத சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்துருவாரு. என்னென்ன சொத்துக்கள் 4ஆம் இடத்துக்கு இருக்கோ அத்தனை சொத்துக்களையும் சுகபோகங்களையும் கொடுத்து அவர் வந்து ஜாதகரை வந்து உயர்நிலைக்கு கொண்டு போவார். 4ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்றிருந்து அதனுடைய தசையை நடத்தினார்னா. அதே 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் 5ஆம் இடம் மூலத்திரிகோண வீடாகவும் வருது. அதில் இருக்கும்போது இன்னும் இதை விட வந்து 4ஆம் இடத்தை விட 5ஆம் இடத்துக்கு உண்டான பலன் வந்து அதிகமாக செய்வார். வசதி வாய்ப்புகளை கொடுத்து, சொத்து சுகத்தை கொடுத்து, அழியாத சொத்துக்கள் கொடுத்து. ஆனால் 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியம்லாம் நிறையா இருக்கும். அவங்க 5ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று இருந்தாருன்னா பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருக்கும். புத்திஸ்தானமாகவும் இருக்குது. எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் வந்து திசையை நடத்தினார்னா துலா லக்னக்காரருக்கு நல்லாயிருக்கும். அதே 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் எதிரிங்களுக்கு வலு ஜாஸ்தியாக இருக்கும். எதிரிங்க இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எதிரிங்க அழிஞ்சு போவாங்க. நோய் நொடி கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா சனிக்கு வந்து நோய் நொடி கொடுக்கக்கூடிய கிரகமாக வருவார். அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து பாவகிரக வரிசையில் வரும்போது அவர் 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா அந்த மாதிரி பாக்கியத்தெல்லாம் கொடுத்துருவார். அந்த மாதிரி எதிரிங்களுக்கு நன்மையாகவும் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் வந்து நோய் நொடி கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவு வச்சு பண இழப்பை உண்டு பண்ணுவார் 6ஆம் இடத்துல இருக்கும்போது. அவர் யோகாதிபதியாகவே இருந்தாலும் அந்த திசையில் யோகத்தையும் கொடுத்து கோச்சார நிலையை பொறுத்து அந்த அந்த டைமில் வந்து அவர் யோகத்தை கொடுப்பாரா அல்லது பண இழப்பு கொடுப்பாராங்கிறத நம்ம வந்து அந்த திசை நடக்கும்போது 6ஆம் இடத்துல இருந்து திசையை நடத்தினார்னா
அந்த பலனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். ஏன்னா நீச்ச வீடு அந்த வீடு. இருந்துக்கிட்டு உச்ச வீட்டை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது அது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது என்ன கலஸ்திரஸ்தானம், கூட்டு தொழில் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க இதெல்லாம் வந்து அந்த சனி தசை நடக்கும்போது கொஞ்சம் தாமதப்படுத்தும். திருமணத்தை தாமதப்படுத்தி விடுவார். ஃப்ரெண்ட்ஸுங்க வகையில் ஏதாவது பிரச்சனைகள் உண்டு பண்ணி விடுவார். அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் எங்கே உக்காந்துக்கிறாரோ யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்களோ அதனால் ஒரு வில்லங்கத்தை உண்டு பண்ணி அப்புறம் நிவர்த்தி பண்ணுவார். 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா அந்த மாதிரி நிவர்த்தி ஆகிடும். அது பிரச்சனைகள் வந்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நிவர்த்தி பண்ணி விடுவார். அதே 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா 8ஆம் இடங்கிறது இதே சுக்கிர பகவானுடைய வீடே தான். ஏன்னா நட்பு வீடு. அப்போ இந்த சொந்த வீட்லேயே இருக்கிற மாதிரி லக்னாதிபதியினுடைய வீட்லேயே இருந்தாருன்னா அவர் யோக பாக்கியத்தை தான் கொடுப்பார். 8ஆம் இடமா இருந்தாலும் கெடுதல்கள் செய்ய மாட்டார். நட்பு வீட்டில் இருக்கிறதுனால நல்ல பெருத்த யோகத்தை தான் கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருக்கிறவர் என்ன 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு எந்த யோகத்தை கொடுப்பாரோ அத்தனை யோக பாக்கியத்தையும் கொடுத்துருவார். பெரிய லெவலில் வந்து வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார். சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்தால் ஆயிலையும் விருத்தி பண்ணி விடுவார். அந்த மாதிரி கொடுத்துருவார். 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா 9ஆம் இடங்கிறது புதன் வீடு, பாகிஸ்தானம்னு சொல்கிறது. அந்த பாகிஸ்தானத்தில் இவர் உட்காந்துருந்தாருன்னா அந்த படிப்பு கல்வி புதன் அந்த வீட்லேயே ஆட்சி பெற்று இருந்தாருனாலும் சரி, இந்த சனிக்கு புதன் வந்து கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, அந்த தசை நடக்கும்போது அந்த படிப்பு லைனு ஸ்கூல் வச்சு நடத்தலாம், அல்லது டியூட்டோரியலு டியூஷனு இந்த மாதிரியெல்லாம் வந்து புதன் வீட்டில் போய் சனி பகவான் உட்காந்துருந்து அந்த வயசில் அந்த தசை நடந்துச்சு அப்படின்னா அது நட்பு வீடாகவும் வரதுனால இந்த மாதிரியெல்லாம் வந்து தொழிலை செய்வாங்க. ஏன்னா எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய பலனும் கொஞ்சம் சனி பகவான் எடுத்து செய்வார். அதே 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா 10ஆம் இடங்கிறது வந்து கடக வீடு, சந்திரனோட வீடு. இவருக்கு வந்து சனி பகவானுக்கு வந்து பகை வீடாக போயிடுது. பகை வீடாக இருந்தாலும் கெடுதல்கள் அதிகமாக செய்ய மாட்டார். ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்தில் இருந்து தன் சொந்த வீட்டை 4வது வீட்டை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது அவர் அதிகப்படியான கெடுதல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. நல்லாயிருக்கும். 10வது வீடாக இருந்தாலும் நல்ல யோக பாக்கியத்தை தான் கொடுப்பாரு. அதே 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா 11ஆம் இடத்துல இருந்தாலும் இவரோட 5ஆம் வீட்டை இவர் சொந்த வீட்டை பார்க்குறாரு. அந்த மூலத்துரிகோண வீட்டை பார்ப்பார். அதுவும் வந்து யோகத்தை தான் கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல இருந்து அவருடைய திசையை நடத்தினார்னா எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பெருத்த லாபத்தை தான் கொடுப்பாரு. நஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதே அரசாங்க உத்தியோகத்துக்கு போனாலும் நல்லாயிருக்கும். அந்த சனி பகவான் வந்து சூரியன் வீடு, அது 11வது வீடு. அதில் இருந்ததுன்னா அந்த மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு போனாலும் அங்கே வில்லங்க இல்லாத பிரச்சனை இல்லாத நல்லபடியாக வளர்ச்சி ஆகும். அந்த அரசாங்க வேலையில் உயர் பதவி கிடைக்கும். அந்த மாதிரி இருப்பார். சனி பகவான் கொடுத்துருவார் அந்த 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா. அதே 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா 12ஆம் இடம் வந்து அவருக்கு வந்து அதுவும் நட்பு வீடு தான், புதன் வீடு. அந்த நட்பு வீட்டில் இருந்தாலும் அவர் வந்து பெருத்த யோகத்தை தான் கொடுப்பாரு. ஏன்னா ராஜயோகாதிபதியாக ஒரு சனி பகவான் வரும்போது எவ்வளோ எங்கே 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் ஏதாவது நம்ம இன்னைக்கு 100% சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு 1% ஒரு 2% தான் இழப்பை ஏற்படுத்துவார் தவிர மற்றபடி வந்து பெரிய லெவல்லாம் கஷ்டத்தை உண்டு பண்ண மாட்டார். ராஜயோகாதிபதியாக வரும்போது அவர் அனைத்து சுகபோகங்களையும் கொடுத்துருவார். அதே ஆயில் காரக்கன் அவர் சனி பகவான் ஆயிலையும் விருத்தி பண்ணுவார். மற்றபடி வந்து யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. தசை நடந்ததுன்னா நல்லா இருக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.